குருப்பியோ நமக. இந்த 63 நாயன்மாரில் வந்து பூசல நாயனார்னு ஒத்துருங்க. அவர் வந்து திருநின்ற ஊர்னு சென்னைக்கு மிக அருகாமையில் இருக்கிற ஊரில் வந்து அவர் இருந்தார். அங்கே ஒரு கோயில் இருக்குதுங்க, ஹிருதயா ஈஸ்வரர்னு சொல்லிட்டு. ஹிருதயத்தில் ரொம்ப முக்கியமானதுங்க. ஃபாலோமி மனசில் வந்து இதயத்தால் அவர் வந்து பூஜித்தாருங்க. இப்போ சொல்கிறேங்க, காஞ்சிபுரத்தை ஆண்ட ராஜா என்ன பண்ணார், கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கோசரம் பகவானை கேட்டார். சாமி, நான் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண போகிறேன், இந்த நாள் வச்சுருக்கேன், நீங்கள் வந்து எனக்கு என்னை வந்து ஆசீர்வாதம் பண்ணணுன்னாரு. நோ 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 நோ, நான் வந்து வேற ஒருத்தர் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பக்கத்தில் போகிறேன்னாரு. என்ன சாமி, என்னை விட வேறு யார் கோயில் சொல்லுங்களேன், நானும் போய் பார்க்குறேன் அப்படின்னும் போது, பலானவர் பண்ணுறாரு, பூசல நாயனார் பண்ணுறாருன்னும் போது அந்த ஊருக்கு போகிறாருங்க. யாருங்க பூசல நாயனாருங்க, யாருங்க பூசல நாயனார்னு கேட்கும்போது, கோயில் கட்டுறாங்கன்ற, கோயில் அடிச்சுவடே காணமே, என்ன ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்கும்போது, அவர் என்ன பண்ணுறாரு, ஒருத்தர் சொல்கிறாரு, அந்த மூளையில் ஒரு வீடு இருக்குது பாருங்க, அந்த வீடு தான் பூசல நாயனாருதுன்றாங்க. எங்கே அவர் கும்பாபிஷேகம் கோயில் ஒன்றும் கிடையாது, பகவான் நம்மளை பொய் சொல்லிட்டாரு ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் அதை நினச்சினே வந்தார். என்னடா ஃபீட்பேக்குன்னா, இந்த பூசல நாயனார் என்ன பண்ணார், டெய்லி மனசில் வந்து பகவானை நினச்சி சிவா 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 சொல்லுங்கள், ஓம் நம சிவாயான்னு சொல்லுங்கள், பார்க்கும்போதெல்லாம் சொல்லுங்கள், சிவா சிவா சிவான்னு சொல்லிவிட்டு, நான் உனக்கு ஒரு கோயில் கட்டணும், நீ எனக்கு ஒத்தாசை பண்ணணும்னு. நீயே சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற, உன்னால் எப்படி கோயில் பகவானை கேட்டார். எது கேட்டாலும் கொடுப்பாருங்க. சிவன்னா அழகுங்க, எது கேட்டாலும் கொடுப்பாரு. என்ன பண்ணார், மனசாலேயே செய்ய கோயில் எல்லாம் ரெடி பண்ணிட்டார். ஆஹா, கோயில் வந்துடுச்சு, இந்த நாள் கும்பாபிஷேகம்னு சொல்லிட்டு டேட் ஃபிக்ஸ் பண்ணார். அந்த டேட்டு வந்து காஞ்சிபுரம் ராஜா ஃபிக்ஸ் பண்ண டேட்டு தான். இப்போ ராஜா அங்கே வந்து, நீங்கள் நான் தான் பூசல நாயனார், அப்படியே காலில் விழுந்தாருங்க. மனுஷனுக்கு ஈகோ வரக்கூடாது பாருங்கள், அப்படியே விழுந்துட்டாருங்க, சரண்டர் ஆகிட்டாருங்கப்பா. பகவான் சொன்னார், அவர் இவர் காலில் விழுந்தார். நீ ஏம்பா விளறன்னாரு. பகவான் உங்கள்கிட்ட பேசினாரா, எங்கிட்ட பேசலையே என்னார். புரியுதுங்களா? இது மாதிரி அரிய தகவலை கொடுக்குறேன். டிலக்ஸ் ஸ்ரீதரன் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். ஹர 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 மகாதேவ்.